ஞானக்கண் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். சித்தர்கள் நமக்கு கொடுத்த அவர்கள் அறிந்த நிலைகளை எப்படி அவங்க அறிந்தாங்க? வெளியில் ஒளிப்போய் விரையவாறும் ஒளியில் ஒளிப்பு ஒடுங்கியவாறும் அழியில் அழிப்பு அடங்கியவாறும் அறியும் அவரே சிவசித்தர்தாமே. அந்த சித்தர்களால் உருவாக்கப்பட்ட சித்த மருத்துவம் மூலிகை காய கற்பங்கள். அந்த மூலிகை காய கற்பம் அப்படின்னு சொன்னாக்கா, கற்பம் அப்படின்னு சொன்னாலே ஒரு மூலிகை தொடர்ச்சியாக சாப்பிடும்போது அதையே சாப்பிட்டு பால் சாதம் சாப்பிட்டு பச்சை பயிர் சாதம் பால் ஊற்றி பச்சை பயிர் போட்டு அதை பச்சை அரிசி பச்சை பயிர் போட்டு பாலில் வச்சு சாப்பிட்றது முறை வழக்கம். இது இப்படி இருந்து முறையாக சாப்பிட்டு அவங்கெல்லாம் அந்த ஒரு உடல் ஆயுள் நீட்டி வாழ்ந்த காலங்கள் உண்டு. இப்போ நம்ம இந்த அன்றாடம் வாழக்கூடிய நிலைகளில் உடல் ஒரு நல்ல ஆரோக்கியமாகவும் காயக்கற்பமாக வச்சுக்கணும் விருப்பறவங்க அந்த முறையில் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னாக்கா, முழுக்க முழுக்க மூலிகைகளில் நம்ம நாட்டில் எளிமையாக கிடைக்கக்கூடிய மூலிகைகள் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மூலிகை சோத்துக்கத்தாழை. சோத்துக்கத்தாழை எடுத்து அதை சுத்தமாக மேல் தொல்லி சீவிட்டு அதை எடுத்து சுரண்டிட்டு அதை நல்லா 7 முறை தண்ணீர் அலசி கழுவி எடுத்துட்டு அதில் திரியடுக்கு பொடி பிரட்டி எடுத்து கொஞ்சம் நெய் தொழுவி அதை காலையில் வெறுவயத்தில் விடாமல் சாப்பிட்டு வந்தால் நம் உடல் ஒளி தேகமாக மாறும் அப்படின்னு சொல்லி கருவூரால் சொல்றார். கருவூரால் வேலூர்ல சொல்றார். இதை நம்ம நான் சாப்பிட்டு கூட பார்த்துருக்கேன். நல்லா அருமையான முறையில் அது வேலை செய்யுது. அப்புறம் வெள்ளை கரிசாலையை மட்டுமே நாம் பொடி பண்ணி பொடி நிழல்ல காய வைத்து பொடி செய்து இளநியை ஒரு பாத்திரத்தில் ஒரு 4 இளநீ விட்டு மேலே ஒரு துணி கட்டி அதுக்கு மேலே இந்த பொடியை போட்டு அந்த பொடிக்கு மேலே ஒரு தட்டத்தை போட்டு மூடி ஆவியில் வேவிச்சு அதை எடுத்து காய வச்சு அதை பவுடர் பண்ணி அதே போல மிளகு இளநீல ஊற வச்சு அதை பாவனை ஏற்றி அதையும் இந்த கரிசாலை கூட காய வச்சு சேர்த்து பொடி பண்ணி சாப்பிட்டோம்னா உடல் காயக்கல்பமாக மாறுது. அப்புறம் கொட்டைக்கரந்தை மூலிகை, அதாவது அருமையான மூலிகை. கொட்டைக்கரந்தைங்கிறது காயக்கல்பம் மட்டும் இல்லை, உடல்ல எல்லா வியாதிகளையும் போக்குறதுல சிறந்த மூலிகை, காயக்கல்பத்திலையும் சிறந்த மூலிகை கொட்டைக்கரந்தை. அந்த கொட்டைக்கரந்தை மூலிகை நாம் காலை மாலை இதே போலதான், அதாவது இளநீல ஊற வச்சு அதை பாவனை, அதாவது பொடி பண்ணி அதை ஆவியில் வேவிச்சு அதை நாம் சாப்பிட்டு வந்தோம்னாக்கா அந்த பொடி காயக்கல்பத்துக்கு ரொம்ப சிறந்த பொடி. அதே மாதிரி சோத்துக்கத்தாழை கடுக்கா, அதாவது சோத்துக்கத்தாழை சாறு எடுத்து கடுக்காக பாவனை பண்ணி அதை காய வச்சு அதை ஒரு 10 முறை பாவனை பண்ணி காய வச்சு நாம் அதை அந்த பொடியை சாப்பிட்டு வந்தால் மலஜலம் கட்டு அதே போல காயக்கல்பம் எல்லாமே நம்ம உடல்ல எல்லா நோய்களையும் தீர்க்கக்கூடியது ஒரு சிறந்த மருந்தா பயன்படுது. அதாவது கடுக்கா பாவனை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல குப்பைமேனி, காயக்கல்ப மூலிகையில நமக்கு குப்பைமேனி எல்லாத்துக்கும் தெரியும். குப்பைமேனி, வல்லாரை, செரிப்படை மூலிகை, அப்புறம் வெண்தாமரை, கரிசாலை, இந்த 5 மூலிகைகளையும் நாம் நிழலில் தனித்தனியாக உலர்த்தி காய வச்சு அதையே நெல்லிக்காய் இந்த இளநீ தண்ணியில் ஆவியில் வேவிச்சு அதை பொடியாக்கி பவுடர் பண்ணி எடுத்து வச்சு அதை சாப்பிட்டு வந்தாலும் நமக்கு உடல் காயக்கல்பத்தில் சிறந்த எல்லா நோய்களும் அது தீரக்கூடிய உண்மை இருக்குது. இந்த மாதிரி மூலிகையில இது நம்மளுடைய நாட்டுப்புறத்தில் எளிமையாக கிடைக்கிற மூலிகள். மலைகளில் அது ரோம விரிச்சது, அந்த விரிச்சது, இந்த விரிச்சது நிறைய இருக்கு. அது நமக்கு தேவையில்லை. காயக்கல்ப மூலிகைன்னு சொன்னாலே இதை வைத்து பயன்படுத்தி இதுக்கே நாம கரெக்டாக நம்ம சாப்பிட முடியுமா அப்படிங்கிற சூழ்நிலை இருக்குது. ஏன்னா என்ன பலகாரம் சாப்பிட்டுட்டு நினைச்சது சாப்பிட்டுட்டு இது சாப்பிடக்கூடாது.
இதுக்கு ஒரு விதிமுறைகள் இருக்குது. அந்த விதிமுறையை தெரிந்து அறிந்து உணர்ந்து சாப்பிடதான் நமக்கு அந்த மூலிகை மருந்து அணுக்களாக மாறி நம்ம உடல் நோய்களை தீர்க்கும் ஒரு காயகல்ப மருந்தா பயன்படுத்த முடியும். ஆகையினால அனைத்து நேயர்களுக்கும் இந்த வணக்கத்தை தெரிவித்து இந்த காயகல்ப மூலிகையை நிறைவு செய்வோம்.